First of all, warm welcome to all of you for this 100-day study challenge. The 100 நாள் ஸ்டடி சேலஞ்சை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஐ வாண்டட் டு ஷேர் அ வெரி ஹாப்பி நியூஸ் தட் 2011 வி myself and சாதிக் சார் சாதிக் சார் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் 23 வருஷமாக வி ட்ராவல்ட் இன் தி சேம் பாத் we are in the same industry. 2011 இருந்து we started this smart leaders IAS. இது இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பட் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் வெட்டரன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு யூ வில் பி நோயிங். 2011 இருந்து 2021 வரைக்கும் ஸ்மார்ட் லீடர்ஸ்னு வி ரன். அப்புறம் 2021 இருந்து 24 வரைக்கும் வி ஃபார் சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் வி have run in our respective names. இப்போ again we are going to run this institution in the name of Smart Leaders IAS. ஒரு ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை 2011 நாம் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரே ஒரு கோல் தான். ஒரே ஒரு கோல். என்ன கோல் அப்படின்னா, தி பெஸ்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் will have to be given to the student community. தி பெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு போட்டியான உலகத்தில் தி பெஸ்ட்டாக நீங்கள் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி வி வில் பி அவுட் ஆஃப் தி ஃபீல்டு, வில் பி அவுட் ஆஃப் தி ரேஸ். இட் இஸ் ஸோ ஹைலி காம்படிட்டிவ் தட் திஸ் ஃபீல்டு requires you to be perfect. Though perfection is only a direction, but you have to strive towards perfection. அப்போதான் you will have something in the store. சரியா? நாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நானும் சரி சாதிக் சாரும் சரி வரும்போது we thought that we will become IAS officers. நாங்களும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டத்தை விட ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு இந்தியா இயர் புக்குன்னு ஒரு புக்கு அந்த பில்லோ சைஸில் இருக்கும். நிறைய பேர் பில்லோக்கு பதிலாக அதை வச்சு தூங்கினாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த புக்கு. எக்கனாமிக் சர்வேயெல்லாம் படித்து முடிச்சுட்டா அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் நம்ம தான்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். அதாவது எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற புக்கை வாங்கி ஒருத்தர் ரூமில் படித்தாருன்னா நாங்கள்லாம் அவருக்கு மாலையெல்லாம் போய் போடுவோம். எக்கனாமிக் சர்வே புக்கை வாங்கிட்டார் இவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு மாலை மரியாதைலாம் போடுவோம். அவர் படித்து முடிச்சுட்டு கிளைம் பண்ணுறவருக்கு பொன்னாடையெல்லாம் போர்த்துவோம். அந்த மாதிரி அதுவும் கும்பலாக போய் போர்த்துவோம். அப்போ இந்த 3வது தெருவில் 4வது வீட்டில் 2வது காலில் உட்காந்து படிக்கிறவர் எக்கனாமிக் சர்வே முடிச்சிட்டாராம், நம்ம எல்லாரும் போய் அவருக்கு பாராட்ட தெரிவிச்சுட்டு வருவோம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் சென்னைக்கு வரோம். சென்னையில் சரின்ட்டு வி ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ். சில அகாடமிஸில் நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 3 அகாடமி ஒரே நாளில் கிளாஸ் எடுப்பேன். காலை மதியம் இரவு அப்படின்ற மாதிரி. ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதுவார்ல, காலையில் இது சாப்பிடுங்க, மதியம் இதை சாப்பிடுங்க, நைட் இதை சாப்பிடுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வி ஸ்டார்டட் திஸ். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லெகசி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள பசங்க தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இப்போது எஸ்பியாக இருக்கிறவங்க, கலெக்டர் லெவலில் கலெக்டராக இருக்கிறவங்க, ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க நிறைய பேர், ஈவன் ஜாயின்ட் கமிஷனர்ஸ் இன்கம் டேக்ஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து போன நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தான், ஸ்மார்ட் லீடர்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ 2024 நவம்பர்லேருந்து வி ஸ்டார்டட் ஆஃப் அந்த பழைய பேனரில் வி வில் ரன் அப்படிங்கிற மாதிரி வி டிசைடட். அந்த தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சரியா? ஸோ அதனால் அந்த தை மாதத்தில் வி வில் ஸ்டார்ட் with new vigor, with more focus, with more dedication to the student community, with more commitment to the student community to make them into IAS and IPS officers. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா 13வது மெயின் ரோட்டில் இருக்குது, 15வது மெயின் ரோட்டில் இருக்குது, இந்த ஆர்பிஎன் டவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வில் ஓப்பன் அப்
in shortest period time possible. Now coming back to in the 100-day study challenge. See, there are two ways. There are two ways to become successful. And these two ways are the ways of smart work and hard work. Smart work, hard work. இதுதான் ரெண்டு way to clear this UPSC examination or in general to be successful in any field whatever you choose. இதில் ஸ்மார்ட்டா ஹார்டா அப்படிங்கிற ஒரு டிபேட் வரும்போது ஐ கன்சல்டட் மை சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட் வந்து சைக்கியாட்ரிஸ்டாக இருக்கிறான் எங்கள் ஊரில். இப்போ இவங்கிட்ட போய் நான் போய் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மூளையோட, பிகாஸ் சைக்கியாட்ரிஸ்ட் வில் ஸ்டடி தி பிரெயின்னோ, இந்த மூளை ஹார்டாக ஒர்க் பண்ணுறதா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதாங்கிற ஒரு டிபேட்டு போயிட்டு இருக்குது. நிறைய பேர் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஹார்டாக ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னா, இவன் சயின்டிஃபிக்காக ஸ்மார்ட் ஒர்க் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்கிறான். ஸ்மார்ட் ஒர்க்கோட ரா மெட்டீரியல் ஹார்ட் ஒர்க்கு தான்ன்றான். அப்போ நான் பார்க்கும்போது there are two personalities, great divine personalities. ஒன்று புத்தா. அப்படியே புத்தா வந்து எப்படி அந்த என்லைட்டன்மெண்ட் அவருக்கு கிடைச்சதுங்கிறத நாம படிச்சிருக்கிறோம். அப்படியே ஒரு போதி மரத்துக்கு கீழே அமைதியா சர்வ சாந்தமா அப்படியே ஒரு அமைதியான பாதையில போய் அவரு என்லைட்டன்மெண்ட் வாங்கினார். இன்னொருத்தர் இருக்கிறார், மகாவீரா. மகாவீராவோட என்லைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ரெண்டு போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். புத்தர் வந்து ரொம்ப அமைதியா சர்வ சாந்தமா என்லைட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ற போது, மகாவீராவை பார்த்தீங்கன்னா கையை வளைச்சி காலை வளைச்சி உடம்ப வளைச்சி கடும் வெப்பத்துக்கு கீழே பயங்கர சன்னு, ஹாட் சன்னுக்கு கீழே கையை காலெல்லாம் வளைச்சி உடம்பெல்லாம் வளைச்சி 2 நாள் அப்படியே இருந்து அப்படியே என்லைட்டன்மெண்ட் வாங்கினார். இப்ப புத்தாவா மகாவீராவா யாரோட பாத்து அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாவோட பாத்து வந்து மகாவீரா பாத்துல இருந்து தான் வர்ற மாதிரி இந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றான். ஏன்னா நீ ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது மூலமா தான் உனக்கு எது ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது புரியும். ஏன்னா அப்படி ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது ஹார்ட் ஒர்க் இல்லாமல் வரவே வராது. இட் இஸ் அபவுட் பெர்முட்டேஷன் காம்பினேஷன், இட் இஸ் அபவுட் ட்ரையல் அண்ட் எரர். யூ ஒர்க் ஹார்ட் 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 ஹார்ட், யூ கம் டு நோ தட் திஸ் இஸ் வாட் தி ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட் கம்ஸ் ஆஃப்டர் எ லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ராவல் தான். தெர் இஸ் நத்திங் கால்டு ஷார்ட்கட் வித்தவுட் ஹேவிங் எ லாங் பாத் டு தி ஷார்ட்கட். அப்போ நவ் ஃபார் தி நெக்ஸ்ட் 100 days யூ வில் பிகம் மகாவீரா. கையை வளைச்சி காலை வளைச்சி சூரியனுக்கு கீழே அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 100 நாள் கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு போகும்போது யூ வில் பிகம் புத்தா. அப்படியே சாந்தமா எந்த டென்ஷனும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரை வந்து எக்ஸாமினர் கொடுக்குறாரு, இன்விஜிலேட்டர் கொடுக்குறாருன்னா அதை வாங்கும் போது கூட கை நடுக்கம் இல்லாமல் வாங்குவீங்க. நம்ம ஆளு டோன்ட் ஓப்பன் தி சீல் அப்படின்னு போட்டிருக்கும் போதே சீலை ஓப்பன் பண்றேன்னு கொஸ்டின் பேப்பரை கிழிச்சால் நிறைய பேர் இருக்கிறான் நம்ம கிட்ட. கொஸ்டின் பேப்பரே கிழிச்சிடுறாங்க அவசரத்துல பயத்துல. டோன்ட் ஓப்பன்ங்கும் போது ஓப்பன்னு நினைச்சு கிழிச்சிட்டேன் சாருங்கிறாரு ஒருத்தர். சார் டோன்ட்டுங்கிறது எனக்கு மைண்ட்ல நிற்க. இதே தான் பிரச்சனை யூபிஎஸ்சியில். விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்கும் போது இந்த நாட்டு நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவசரப்பட்டு அடிச்சிடும். அப்போ மகாவீராவோட பார்த்து அடுத்த 100 நாள், புத்தாவோட பார்த்து யூபிஎஸ்சி எக்ஸாம் அன்னைக்கு. அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போகும்போது உங்களை பார்த்தோன்னே 4 பேர் காலில் விழுந்து வணங்கிட்டு போவோம். எங்க அப்பா அம்மாட்ட பிளெஸ்ஸிங்ஸ் நேரில் வாங்க முடியல, ஊர்ல இருக்கிறாங்க. உன்னை பார்க்கும்போதே அந்த தெய்வ கடாட்சம் முகத்துல ஃபுல்லா தெரியுது, அப்படியே ஒரு ஒளிவட்டம் தெரியுது. நான் 4 பேர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு. அதே மாதிரி எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில வரும்போதும் நம்மளை பார்த்தோன்னே 8வது கொஸ்டின் கரெக்டா 9வது கொஸ்டின் கரெக்டான்னு சொல்றதுக்கு வர்றவன் நம்ம முகத்தை பார்த்தோன்னு அப்படியே சாந்தமாகி அப்படியே டி கரெக்டா, ஏ கரெக்டா, பி கரெக்டா, எந்த குழப்பமும். ரூம்மேட் அட்டி தடியில நிற்பானுங்க, ஏ தான் கரெக்ட் பி தான் கரெக்ட்னு பெரிய
கமோஷன் பார்லிமெண்ட்ல நடக்கிற மாதிரி நடக்கும். நீங்க உள்ள போனோன்னா எல்லாம் அமைதியாயிரும், எல்லாம் அமைதியாயிரும். ஸோ அமைதி வந்து எப்போ வரும்னா உழைப்புனால மட்டும்தான் வரும். ஹார்ட் ஒர்க் இஸ் தி ஒன்லி ரூட் டு ஸ்மார்ட் ஒர்க். 100 நாள் டே 1ல இருந்து டே 100 வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறத தெள்ள தெளிவாக கொடுத்துட்டோம். I have told in the first place itself, if you are failing to plan, you are only planning to fail. Plan is given. பிளானை கொடுத்தாச்சு, ஓகேயா? அப்போ பிளானை மட்டும் கொடுத்தா போதுமா சார், எங்களை படிக்க வைக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் ஃப்ரம் லாஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் வி ஸ்டார்டட் திஸ் 100 days ஸ்டடி சேலஞ்ச். அப்போ யூ ஆர் ஸ்டடிங் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் அவர் டீச்சர்ஸ். 3 hours you are supposed to study the topic. டெஃபினட்டாக இதில் நிறைய பேர் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்களா டாப்பிக்கை? சார் டாபிக் நிறையா இருக்குது சார், எங்களால் முடியலன்னு கொஞ்சம் பேர் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம், இல்லை எல்லாரும் இருக்கலாம். முடிச்சதுங்கிறது எல்லாரும் முடிச்சிருக்க முடியாது. 1-2 பேர் முடிச்சிருக்கலாம், அல்லது முடிக்காமல் நிறைய பேர் இருக்கலாம். யாருமே முடிக்காமல் கூட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு நிறைய தெரியுது. யாருமே முடிக்கலை சார் போர்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு. அப்போ தி இன்டென்ஷன் இஸ் நாட் டு கம்பல் யூ டு ஸ்டடி வாட் இஸ் சப்போஸ் டு பி ஸ்டடிடு, பிகாஸ் யூ ஹாவ் தி ஹோல் டே. நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தான் மேக்ஸிமம் நம்மளால் படிக்க முடியும். அதில் 5 மணி நேரம் வி ஆர் மேக்கிங் யூ டு ஸ்டடி, அண்ட் தட் பிஃபோர் தி லஞ்ச் பிரேக். நவ் ஆஃப்டர் லஞ்ச், போஸ்ட் லஞ்ச், யூ ஹாவ் எ half day left. அப்போ வாட் எவர் பெண்டிங் போர்ஷன் யூ ஹேட் ஃபார் டுடேஸ் 100 days ஸ்டடி சேலஞ்ச், you can cover up after the lunch period. After the lunch, you can cover up those pending areas. So ensure that day 1 you complete the whole of the syllabus. Maybe half of the syllabus or 75% in the classroom, and the remaining 25% when you go back to your place. 100 days you do this. If you do this for 100 days, I am telling you that you will be definitely in the list of successful candidates. நம்ம நம்பரை ஃபைனல் ரிசல்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா, கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஃபீலிங். உங்கள் நம்பரை சர்ச் பண்ணும்போது, உங்கள் நம்பர் இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, மறுபடியும் சர்ச் பண்ணும், மறுபடியும் இருக்கும் மகிழ்ச்சி, மறுபடியும் சர்ச் பண்ணும், மறுபடியும் இருக்கும் மகிழ்ச்சி. நல்லா எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறத. இன்னைக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நம்ம ரிசல்ட்டே 100 தடவை பார்ப்போம். நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனா நம்பர் இருக்கும்போது, நான்லாம் நம்பர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாவே ஏதோ அப்பதான் ரிசல்ட் வர மாதிரி பார்த்து மகிழ்ச்சி, கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே பார்த்து ஆஹா மகிழ்ச்சி. 100 தடவை ரிசல்ட்டை பார்க்க வேண்டியது, மகிழ்ச்சி அடைய வேண்டியது, ரிப்பீட் பண்ண வேண்டியது, அப்படியே நடக்கும். ஒரு 2-3 நாள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அது அந்த ஃபீலை யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் 100 days மகாவீரா தான், வேற வழியே கிடையாது. சரியா? இன் திஸ் ஜேர்னி வாட் எவர் யூ ஹாவ் ஆஸ் அ டிஃபிகல்ட்டி, we are there with you. Okay, so you take our assistance, you take our guidance. What you wanted, that you will get, provided you should express that this is what you wanted. எனக்கு இது வேணும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். சொல்லல அப்படின்னா என்ன நடக்கும்? Whatever is given generally that will be given to you, but specific reasons will be there for coming to contact us, or specific problems each and every individual will have. And the individual centric problemத்தையும் கரெக்ட் பண்றதுக்காக தான் we have a very big team now, right? So God bless you, all the very best. Sir will speak for some time. Yeah, good morning everybody. Good morning. First a very happy morning for all of you to begin your journey 100-day challenge. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, this is your first day. இந்த 100-day சேலஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப், ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் நான் சொல்லிடுறேன். சார் சொன்ன மாதிரி நானும் சார் ரொம்ப வருஷமா we have been together from the time of your preparation. ஒரு 23 years இருக்கும். ஆமாம், நீங்கள்
எப்படி இப்போ ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி நானும் சார் வந்து நாங்கள் டெல்லியில் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் டெல்லி இந்த இயர் 2002 2001 அந்த டயத்துலேருந்து நம்ம இருக்கோம். Then we came here, then after our attempts are over, we began to teach. And we were both one joint director and co-director in one of the institute which was started by that time, pioneered by this time. We were working as co-director and joint director with one Mr. S who is no more now. அந்த இன்ஸ்டியூட் சின்னதாக ஆரம்பிக்கும் போது நாங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் பயணத்தை தொடர்ந்து அந்த இன்ஸ்டியூட் ஒரு சப்ஸ்டான்ஷியலாக வளர்ந்ததுக்கப்புறம் then we came out, we started our own institute which is Smart Leaders in 2011. செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஆரம்பித்தோம் 2011. ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் லீடர்ஸோடைய அச்சீவ்மெண்ட், அந்த ஸ்மார்ட் லீடர்ஸோடைய ஒர்க் அப்படிங்கிறது வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட சீனியர்ஸ் யாருன்னா இருக்காங்களா, இவங்கள போய் ஸ்மார்ட்னா என்னன்னு கேளுங்க. they will tell you who these people are, what is our commitment, what we have done. நம்மளை பற்றி நம்ம நிறைய பேசக்கூடாது, பட் நீங்களும் புது மாணவர்களாக இருக்கிறதுனால 1-2 விஷயங்களை மட்டும் நம்மளை சொல்லிடுறோம். ஸ்மார்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் டு பிரிங் எ ஃபார்மலைஸ்டு டெஸ்ட் பேட்ச் இன் தி ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா. உங்களுக்கு தெரியாதது, இப்போ எல்லா இன்ஸ்டியூட்டுமே டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்காங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஆன்லைனில் திறந்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டெஸ்ட் பேட்ச் காப்பி பண்ணி எல்லாம் ஆன்லைன், பிகாஸ் தி கட் காப்பி பேஸ்ட் ஆல் தி கொஷின் தே டூ. எவ்ரி இன்ஸ்டியூட் ஹஸ் காட் அ கொஷின் டெஸ்ட் கொஷின்ஸ் நவ். பட் ஸ்மார்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் டு ஃபார்மலி ஸ்டார்ட் த டெஸ்ட் பேட்ச்னா முன்னாடிலாம் எப்படி நடக்கணும், கொஷின் கொடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்களே ஆன்சர் பண்ணிக்கணும், நீங்களே சால்வ் பண்ணிட்டு அது உங்களோட ப்ராக்டிஸ் தான். நம்ம தான் ஃபார்முலா அந்த டெஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து, இதுக்கு டிஸ்கஷன் ஒன்று கொண்டு வந்து, இந்த ஸ்மார்ட்டோடைய டெஸ்ட்டு டிஸ்கஷன்ஸுக்காக குல்பர்கா கர்நாடகா அங்கேருந்து கிளம்பி வருவான் டிஸ்கஷன் அட்டன் பண்ணுறதுக்கு. சாட்டர்டே சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாணவர்கள்லாம் இருக்காங்க. பீப்புள் யூஸ் டு கம் ஃப்ரம் ஹைதராபாத் பிகாஸ் தோஸ் டேஸ் வி நெவர் ஹேட் ஆன்லைன், ஒன்லி ஆஃப்லைன் மோட். நம்ம ஆன்லைன் சில காலத்தில் வந்ததுக்கப்புறம் கூட வி ரிஜிட்லி ஸ்டேட் வித் ஆஃப்லைன், புரிஞ்சுல. பின்னாடி நம்ம வி ஷிஃப்டட் டு ஆன்லைன். பட் ஆனால் நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்காக ஹைதராபாத்தில் இருந்தோம், இது குல்பர்காவில் இருந்தோம், இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க இங்கே. பிகாஸ் தே வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இஸ் வாட் இஸ் என் எஃபெக்டிவ் டீச்சிங். காலையில் 7 மணிக்கு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிச்சுன்னா 7லேருந்து 9 வரைக்கும் டெஸ்ட்டு, அரை மணி நேரம் பிரேக்கு. தென் வி ஹாவ் த டிஸ்கஷன், எலாபரேட் டிஸ்கஷன் ரன்னிங் ஃபார் 4 hours. 4 hours டெஸ்ட் டிஸ்கஷன். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எண்டூரன்ஸு என்னன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ த டெஸ்ட் பேட்ச் வர் ஸோ எக்ஸ்டென்சிவ். அந்த டெஸ்ட் பேட்சோடைய ஒரு லெகசி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் சென்னையில் ஒரு 2018 வரைக்கும் நம்மளுடைய மாடலில் தான் காப்பி பண்ணி தே கண்டக்டட் த டெஸ்ட் பேட்ச் பிகாஸ் வி வேர் த பைனியர்ஸ் இன் த டெஸ்ட் பேட்ச். தட் வி வில் கண்டினியூ. நவ் வி ஹாவ் ஃபார் சம் ரீசன்ஸ், ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் we are not together for a few years now. Now we have come back with the same bang with a greater resolve to do better. So we will continue that work now. In the test batch யாருன்னா, டெஸ்ட் பேட்ச்னா என்ன, இது வரைக்கும் அட்டன் பண்ண டிஸ்கஷன், இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணது, இதோட எப்படி இது வேறுபாடாக இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிய போகுது. This we will do in the next forthcoming days. Second point, Smart is the first institute in Chennai to bring in what is called a small magazine for current affairs. ஸ்மார்ட் நியூஸ், அதுக்கு பேரே ஸ்மார்ட் நியூஸ் தான். அது 5 ரூபா தான். அது 5 ரூபா தான் அந்த மேகசின்னு. அந்த 5 ரூபா மேகசின் வாங்குறதுக்கு கியூ கட்டி நிற்பாங்க. த டே வென் வி பப்ளிஷிங் த மேகசின் பீப்புள் யூஸ் டு ஸ்டாண்ட் இன் லைன். கடையில் போய் நாங்கள் மேகசின் பக்கத்தில் ஒரு கொடுத்துட்டு வந்துட்டு கடைக்காரன் ஃபோன் பண்ணோம், காலி ஆயிடுச்சு சார், வி யூஸ் டு பிரிண்ட் ஒன்லி லெஸ், எல்லாம் போயிடுச்சு சார், காலையில் கொடுத்துட்டு பண்ணி காலி ஆயிடுச்சு. அப்போ அந்த காலத்தில் ஜெராக்ஸ் எடுக்கிறது கூட காஸ்ட், பிகாஸ் வி நெவர் ஹேட் ஆன்லைன். ஆன்லைனில் காப்பி அடிச்சு எல்லாருக்கும் இந்த டெலகிராம்லாம் ஷேர் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. அப்போ ஹார்ட் காப்பி தான் வாங்கி ஆகணும். So that magazine we continued for 150 episodes. 150 we brought 150 copies different times. அது மட்டும் இல்லை, the smart news மட்டுமே ஒரு இது இல்லை, டெஸ்ட் பேட்ச் மெயின்ஸ் டெஸ்ட் you will all know. இப்போ நீங்கள் I don't know whether you are from one institute or different institutes. The problem with the students who are coming new, they come new முழுசா ஒரு களிமண்ணா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த சிவில் சர்வீஸ் ஃபீல்டு என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது கண்ணை திறந்து பார்த்தா, ஐயோ நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கும்போது கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் என்ன பண்ணுறது, இப்போ பணத்தை கட்டியாச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று 100 days சேலஞ்ச் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போகணும், இல்லை ஏதாவது இடத்துல வேறு இடத்துல போய் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நம்ம எரர்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியுங்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. புரிஞ்சுல. நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிலிமினரி மட்டும் நடத்தி அப்படியே உங்களை டீல் விட்டுருவாங்க. Nobody will cover the main syllabus and most of you would not know whether the syllabus is covered or not covered. அதான் இதில் பிரச்சனை.
மெயின்ஸ்னு ஒரு சிலபஸ் உங்களுக்கு கவர், அந்த சிலபஸ் இருக்குதுன்னுங்கிறது வெளியே வந்தால் ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரிய வரும். புரியுதுல்ல? We were the only institute in SMART to have a separate module. In fact, we challenged. இந்த மெயின்ஸ் மாடியூல் நாங்கள் தனியாகவே நடத்தி காமிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் 1 தனி ஒரு மாடியூல், பேப்பர் 2 ஒரு தனி மாடியூல், எத்திக்ஸுக்கு ஒரு தனி மாடியூல், எஸ்ஏக்கு ஒரு தனி மாடியூல். லைக் தட் வி கண்டக்டட் அண்ட் we are successfully proved. தேர்ட் ஆஸ்பெக்ட், பேப்பர் எவாலுவேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். நோபடி யூஸ் டு கண்டக்ட் டெஸ்ட். எவாலுவேஷன் யாரோ பண்ணுவா ஏதோ ஒன்று. ஸோ வி டோட்டலி டிஃபர்டு. மெயின்ஸ் பேப்பர் எவாலுவேஷன் மீன்ஸ் வி ஆர் த பீப்புள் ஹூ ஆர் த ட்ரெண்ட் செட்டர்ஸ். இங்கே சென்னையில் வி ஆர் த ட்ரெண்ட் செட்டர்ஸ், இன்க்ளூடிங் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத். சென்னையிலேருந்து தான் இந்த சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட் அப்படியே கொஞ்சம் கூட ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்து ரொம்ப முக்கியம், ஒன் யூஎஸ்பி, யூனிக் பாயிண்ட் ஃபார் ஸ்மார்ட், which no other institute ever had, even till today, which is not in any other institute, is that anytime you can meet the directors. And the director is not a person who is away from teaching. We are the directors, we are the teachers. ஸோ உங்களுடைய பிரச்சனை எல்லாமே உங்களோட ஃபேஸை பார்த்த உடனே நாங்கள் கண்டுபிடிச்சிடும். நீங்கள் எதுவும் விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. வந்து நேரடியாக நின்று பார்த்தாலே வி நோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். அன்லைக் அதர் இன்ஸ்டிடியூட், நீங்கள் டைரக்டர் பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஒரு 5 நாள் கழிச்சு பார்க்கணும், அவங்க உங்களுக்கு ஷெட்யூல்டு கொடுப்பாங்க. நோ, ஹியர் வி ஆர் த டைரக்டர்ஸ், வி ஆர் த டீச்சர்ஸ், அண்ட் above all we are your seniors in the preparation. Anytime you can walk in, you can back into the office. எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை, எப்போனாலும் எங்களை மீட் பண்ணலாம். என்னோட முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் லீடர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோஸ் இன்னும் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. ஐ சஜஸ்ட் பை த டைம் வி கம் டுமாரோ, ஜஸ்ட் ஓப்பன் தி யூடியூப் சேனல் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஎஸ், ஸ்டில் இட் இஸ் அலைவ். அந்த யூடியூப் சேனலில் போய் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாணவர்கள் இந்த ஸ்மார்ட்டை பற்றி என்ன பேசியிருக்காங்கிறது பாருங்கள். People used to come in the institute by 11 o'clock, 10:30 for paper correction. We were so committed that we will be present in the institute. Some students 10:30, 11 they will come. They will call, say sir, நான் paper correction வாங்கணும், உங்களை நான் மீட் பண்ணணும். So we are always available. This institute, SMART, and myself and Sirajul sir, we are 100% dedicated to the students. Not only that, நாங்கள் 2 பேர் இப்படி இருக்கிறனால எங்கள் கிட்ட வந்து அமால்கமேட் ஆகிற டீமும் எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தான் எங்கள் டீம் அமையும். People who are working in our organization, from the level of teachers, mentors, plus all the content developers in the rest of the faculties, they know that if only we have such commitment, they can be here in this organization. This organization, people with high commitment, people with quality, they only will stick here. So we are all here for you. And one more thing, இந்த இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே கூட படிச்சுட்டு போங்க. We don't care where you enroll for your preliminary, where you paid the fees. When you step in the institute, you become our students. We will hold your hand, take you to the UPSC, இன்டர்வியூ போகிற வரைக்கும், உங்களுக்கு சர்வீஸ் வாங்கி விடுற வரைக்கும் we will guide you, you will become our students. Once you have stepped in the institute for any course, வந்தீங்களை பார்த்துட்டு சார் எனக்கு இதுதான் டிஃபிகல்ட்டி சார், you can walk in. Not only you tell your friends, சார் நான் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் பணம் கட்டலையே, இந்த இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணலையே, we don't care. Just walk in, we are here for you, we are dedicated to this field. Inform your friends also, let them come. எந்த டிஃபிகல்ட்டி இருந்தாலும் let them come and meet us. Not only subject இல்லாமல் நிறைய குழப்பங்கள் இருக்குது மாணவர்களுக்கு. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே படிக்கட்டுமா, நான் வந்து வீட்டில் போய் படிக்கட்டுமா, எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருக்குது. we are all here, we are dedicated. One more thing, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா now we have infrastructure in 3 places. RBN டவர் இங்கே சாந்தி காலனியில் இருக்குது, திருமங்கலமில் ஒரு பில்டிங் இருக்குது, திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் we have a building, okay, where you can come and study. And also in the 15th main road அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்குது. All this infrastructure you can use. Also we have branches in different places. We have branches in Trichy, we have branches in Nellai, we have branches in Krishnagiri. So all this is available for the students to get themselves upgraded. Okay, coming to this 100-day challenge, நான் நிறைய பேச வேணும்னு பார்க்குறேன். ஏன்னா கிளாஸ் நான் நிறைய பேசலாம், பட் நீங்கள்லாம் ரொம்ப கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 100 days சேலஞ்சோடைய நோக்கம் என்ன? This 100 days challenge is a guide to your success in the preliminary examination. படிச்சிட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஏதோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிளாஸ் முடிஞ்சு போச்சு. கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, கிளாஸை சீக்கிரம் முடிங்க சார், நாங்கள் படிக்க ஆரம்பிக்கணும், நீங்கள் முடிச்சாதான் சார் நாங்கள் ஆரம்பிக்கணும்பா. கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் 2 நாள் ஃப்ரீயாக இருப்போம். அப்புறம் சார் கிளாஸ் நான் வச்சுருந்தா கூட படிச்சுட்டு இருந்திருப்போம், இப்போ ஃபுல் டே என்ன பண்ணுறதுன்னு தெரில, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் உட்காந்துட்டே இருக்கோம். அந்த குழப்பம் போத். Okay, so for those type of students who completed the class either this year or the last year, okay, these students they need
a guide, they need a setup, they need a program to reach the preliminary with a success, to get the success. இந்த ப்ரோக்ராமோட இன்டென்ஷனே என்னன்னா உங்களை வர வைக்கிறது மட்டும் இல்லை, உங்களை படிக்க வைக்கிறது. ஒய் யூ நீட் டு கம் சார், நான் ரூம்லேயே உட்காந்து படிச்சு இந்த கொஷினை பண்ணிட்டா என்ன அப்படின்னா, ரூம்லேயே கூட உட்காந்து படிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ரூமில் கூட நீங்கள் உட்காந்து படிச்சுக்கலாம். இதுதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, ஒன் ஸ்டூடெண்ட்டு கேம் வெறும் ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்து அட்மிஷன் போட்டார். ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து அட்மிஷன் போட்டு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வில்லேஜ்லேருந்து பெட்டியெல்லாம் கட்டிட்டு வந்து சென்னையில் வந்து ரூமில் தங்கிட்டு, அண்ணா நகர் 13 மெயின் ரோடில் ரூம் எடுத்து அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ரூமில் தங்கிட்டு கிளாஸ் வந்து ஒரு வாரம் வந்தார். அப்புறம் வந்து என்கிட்ட என்ன சொன்னார், சார் இந்த கிளாஸு பார்த்தீங்கன்னா நான் வர்ற டைம் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆகுது, நீங்கள் அந்த ஆன்லைன் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து பார்த்துக்குவேன் சார் அப்படின்னாரு. அப்புறம்பா அப்படின்னா நான் சொன்னேன், அந்த வீட்டில் உட்காந்து ஆன்லைன் 13th மெயின் ரோடு வந்து 12th மெயின் ரோடு நீங்கள் நடந்து வந்து இது 15 நிமிஷம் வேஸ்ட் ஆகிறதுக்கு ஊருக்கு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, 10,000 ரூபா மிச்சம் ஆகும்ல. யோசிச்சு பாருங்க. Don't try to be super smart in deciding yourself. Let us decide what you want to read, what you not want to. உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நீங்க ஸ்மார்ட்னஸ் காமிக்க வேண்டாம். We are smart leaders, we will show you what is smartness. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்லயே உட்காந்து படிச்சுக்குவேன், இந்த கொஸ்டின் நான் கண்ணு மூடிட்டே யோசிச்சு பார்த்துக்குவேன், ப்ரிலிமினரி பாஸ் பண்ண மாதிரி நானே நினச்சிக்குவேன்னா அப்படியே இருக்க வேண்டியது தான். புரியுதுல்ல? அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபீல்டில் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு போகிறீங்க, சீனியர் ஆகிடுவீங்க, அப்புறம் சூப்பர் சீனியர் ஆக போகிறீங்க. அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா ஒரே வருஷம் தான் இருக்குது, ஒரே வழி தான் இருக்குது. You allow, we will guide you. Come here. In the environment is such that it is a serious environment. நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து படிச்சுதாகணும், ஒரு வழியே கிடையாது. யூ ஹவ் நோ எஸ்கேப். புரிஞ்சுல? என்ன டைம் வரீங்களோ வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடிங் டைம். நீங்கள் வந்து நீங்கள் சாட் பண்ண முடியாது. ஸ்டடியால், திஸ் இஸ் நாட் அ ஸ்டடியால், ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். We are charging less than the fees of the study hall for this course. This course is not economically valued at what we are charging. This is many times more. Please understand. We are charging this because we need a little commitment from you. If we have to price an economic quote to this course, it will be many times more than what we are charging now. பட் நம்மளோட நோக்கம் பணம் இல்லை, நம்மளோட நோக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்கணும். அது வந்து இங்கே உட்காந்து படிக்கணும். ஸ்டடியால் மாதிரி உங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியெல்லாம் போக முடியாது, சுற்ற முடியாது, ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. பக்கா என்வரான்மெண்ட் யூ சிட் அண்ட் ஸ்டடி. திஸ் இஸ் எ டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்டாக நீங்கள் ஒருத்தர் இருந்தீங்க, படிச்சிங்க, கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா சர்வீஸ் 100% கேரண்டீடு. ஸோ சர்வீஸ் வாங்கினவங்களும் கொத்து கொத்தாக தான் வாங்கிட்டு இருக்கான். தனியாக அங்கங்கே ஒருத்தர் வாங்குறவன் வாங்குறான், கொத்து கொத்தாக வாங்குறான். ஜஸ்ட் யூ கிவ் an example. There is a group of students who studied like this. We used to conduct, we used to mentor. அந்த குரூப்பில் யாராக இருந்தாலும் சாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த குரூப்பில் பாஸ் பண்ண சிவகுரூப் பிரபாகரன் சொல்லி அந்த குரூப் உட்காந்து படிச்சுட்டே இருக்கும். கார் ஷெட் இருந்துச்சு முன்னாடி இன்ஸ்டியூட்டில். நீங்கள் போனீங்கன்னா என்னோட இன்ஸ்டியூட் கார் ஷெட் இருக்கும். கார் ஷெட் அந்த மாமரத்துக்கு அடியில் சேர் போட்டு உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு 7 பேர். ஃபர்ஸ்ட் அந்த குரூப்பில் சிவகுரூப் பிரபாகரன் ஐஏஎஸ் வாங்கினார், இன்னும் கோயம்புத்தூர் கமிஷனராக இருக்கார். ரெண்டாவது அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா தர்மஸ்ரீ ஐஏஎஸ் வாங்கிட்டாங்க, இன்றைக்கி கேரளாவில் இருக்காங்க, அடுத்த வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷம் சிவகுரு வாங்கினோடனே கூட படித்தவங்களாம் ஐயோ நம்ம வாங்கலையே, ஆனால் இன்டர்வியூக்கும் போனாங்க. they did not get, they were feeling very insecure, but they continued their preparation. அதே குரூப்லேருந்து தர்மலஸ்ரீ காட் ஐஏஎஸ், நெக்ஸ்ட் இயர் மனோஜ் பிரபாகர் காட் ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசு காட் ஐபிஎஸ். அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அனுதீப்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணல, பட் நபார்ட் பேங்க்ல பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டாரு. ஸோ லைக் திஸ், when you people sit and prepare in groups, not by discussion, by sitting, that environment, that vibration, that energy itself is too great. ஸோ இத்தனை பேர் நீங்கள் ஒன்றா கூடுறீங்கன்னாலே, இந்த கூடுதல்னாலே உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரும். ரூமில் தனியாக உங்கள் பெட்டில் உட்காந்து இருந்தீங்கன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு தூங்குவீங்க, எந்திரிப்பீங்க, ஃபோன் பேசுவீங்க. யூ ஆர் யுவர் ஓன் கைட், யுவர் ஓன் ரெகுலேட்டர். யூ நீட் சம்படி டு கைட் யூ ஆஸ் எ மென்டார். எ சீனியர் மென்டார் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு மாரலாக சரி நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். திஸ் இன்ஸ்டிடியூட் வில் ப்ரொவைட் ஆல் திஸ் ரிக்வயர்மெண்ட். அதுக்கு தான் உங்களை வர சொல்கிறோம். யூ ஹாவ் டு கம், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர், யூ ஹாவ் டு ஸ்டடி. புரியுதுல்ல? இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். We are going to extend this batches. 100-day challenge is beginning today, and we are admitting students for the next 1 week, continuous 1 week also. So all these people, those who are coming, we guarantee that we will give our best, and you do your best. Let us give our best. Okay, hopefully everybody will clear this examination. All the very best. God bless you. Teachers are there, they will come and discuss the questions, whatever commitment they have given. We used to be always present in the office only. You come and meet us if there is any difficulty. All the very best. God bless you. அதாவது ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐடியாவை இம்ப்ளான்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் தான்.
லாஸ்ட் இயர் வந்து பேரண்ட்ஸு, சார் என் பையன் படிக்கிறானா இல்லையா, என் பொண்ணு படிக்குதா இல்லையா, அப்போதான் உடனே நான் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்ப்பேன். கரெக்டான கேள்வி, சரியான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஆப்சென்ட். ஃபோன் பண்ண பேரண்ட்ஸோட சில்ட்ரன் ஆப்சென்ட், அல்லது நெகட்டிவ்ல மார்க் வந்திருக்குது. சார் அதெல்லாம் நல்லா படிச்சிருவாங்க. நல்லா படிச்சிருவாங்களா, நல்லா படிச்சுட்டு இருக்காங்களா? சார் படிச்சிருவாங்க சார். நேத்து டே பிஃபோர் எஸ்டர்டே நிமிஷா அப்பா எங்க இருந்து, ஃபாரின்ல இருந்து, சார் நிமிஷா எப்படி படிக்கிறாங்க சார்? நல்லா படிக்கிறாங்க. படிக்கிறாங்களா, படிப்பாங்களா? சார் 100% அந்த பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கலாம் நான் கேட்கவே மாட்டேன், படிக்க வச்சிருங்க சார் சொன்னாங்களாமா? ஃபோன் பண்ணாங்களா? உங்களுக்கு சொல்லலை, என்கிட்ட சொன்னாங்க. டே பிஃபோர் எஸ்டர்டே. சரியா? கரெக்டாக சொல்லணும்னா டேட்டை சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் ட்ராவலில் இருக்கிறேன். அப்போ இப்போ எங்கே, அபுதாபியா துபாயா? துபாய். துபாயிலேருந்து, ஏன்னா ஃபாதர் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எப்போவாவது ஒரு தடவை சென்னைக்கு வருவாங்க, அப்பவும் பார்க்க வந்துடுவாங்க என்ன. அவங்க சொன்னது வெள்ளிக்கிழமை சொன்னது, நான் திங்கக்கிழமை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்டயே சொல்லலை, அப்படி தானே? சார் ஏதாவது பண்ணுங்க சார். அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க சார். படிக்கலையா வெளியில நிறுத்துங்க சார். நினைச்சு பார்த்தேன், பசங்க படிக்கலைன்னா நான் தான் வெளியில நின்றுக்கிடுவேன். ஐயோ அந்த பசங்க படிக்காம இருக்கிறாங்களே, நான் வெளியிலேயே நின்றுக்கிறேன்ப்பா அப்படின்னுங்கிற டைப்பு நான். என்கிட்ட சொல்றாங்க, சார் படிக்கலைன்னா அந்த ஸ்கூல்ல பனிஷ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ், இம்போசிஷன் எழுது அப்படின்ற மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னாங்க. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், இந்த வீரியம் இல்லாட்டா கூட அந்த ஐடியா அந்த 100 days ஸ்டடி சேலஞ்சில் இருக்குது. அப்போ 100 days ஸ்டடி சேலஞ்ச் இஸ் நாட் இன்வென்டட் பை us. It is a compulsion which has arisen because of the parental pressure on us. We are not the innovators. Parents படிக்க வைங்க சார், எல்லா கண்ட்ரோலும் உங்களுக்கு கொடுக்குறோம் சார். We give all controls, but make them learn. அதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்கிறோம். அப்போ பேரண்ட்ஸ் ஹவ் சென்ட் யூ நாட் வித்தவுட் எனி பர்பஸ். நாம நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம படிப்பை பத்தி பேசாத பேரண்ட்ஸும் நிறைய பேர் இங்க இருக்கலாம். ஒன்றும் பேர் என்ன சாப்பிட்டியாப்பா தூங்குனியாப்பான்னு கேட்டுட்டு அப்படியே விட்டுறலாம். ஆனா டோன்ட் திங்க் தட் தே ஆர் நாட் டாக்கிங், தே ஆர் நாட் திங்கிங் அபவுட் யுவர் ஸ்டடீஸ். அனுதினமும் உங்களோட படிப்பை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உங்களோட பேரண்ட்ஸ். அப்போ ஃபார் அவர் பேரண்ட்ஸ், ஃபார் யுவர் டீச்சர்ஸ், ஃபார் யுவர் செல்ஃப், பி கன்சிஸ்டன்ட் இன் திஸ் 100 days ஆஃப் ஸ்டடி சேலஞ்ச். ஓகேயா? அங்கேருந்து என்கிட்ட, சார் என்ன சார் 5 நிமிஷம் தானே பேசுகிறேன்னு சொன்னீங்க, 50 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறீங்களா? அங்கேருந்து கையை காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன். இது ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை. இது பப்ளிக் மீட்டிங் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா பெரிய அந்த ஈவெண்ட் எல்லாம் பேசும்போது 1000 பேர் இருப்பாங்க. நான் அப்போதான் பேச ஆரம்பிக்கும்னு நினைப்பேன், துண்டுச்சிட்டு டைம் அப் அப்படின்னு கொடுத்துருவேன். இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி. ஸோ ஆல் தி பெஸ்ட்பா, உங்களோட டெஸ்ட் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நைஸ், தேங்க்யூ.